வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா பைசன். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. பா ரஞ்சித் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா த்ருவ் விக்ரம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனுபமா நடிச்சிருக்காங்க. அப்புறம் லால், அமீர், பசுபதி, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் மாரி செல்வராஜ் படம் மாதிரி இருக்குமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படம் பைசன். இந்த படம் ஏன் இவர் வந்து பைசன் டைட்டில் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயோகிராஃபி மூவி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மூவி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 90s ஒரு நேரல் கபடி பிளேயர் இருந்திருக்காரு. அவரோட பயோகிராஃபியை வந்து ஸ்டோரியாக வந்து எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். ஒரு பயோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி வந்து ஒரு மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு த்ருவ் விக்ரம் வில்லேஜில் ஒரு சாதாரண ஒரு ஆள் இருக்காரு. அவரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி. அவருக்கு வந்து ஒரு அக்கா இருக்காங்க. அந்த வில்லேஜில் ரொம்ப ஒரு இதுவாக கபடின்னா அந்த ஊரில் எல்லாருமே வந்து கபடி விளையாடுவாங்க. பசுபதி அவரோட த்ருவ் விக்ரம் அப்பா பசுபதியும் வந்து கபடி விளையாடிருக்காங்க. அந்த ஊரில் ரெண்டு தலைக்கட்டுன்னு சொல்லலாம். அமீர் ஒன்று, இன்னொன்று லால். ரெண்டு பேருக்குமே வந்து ஆகாது. ஜாதி பிரச்சனை, அதாவது இனப்பிரச்சனை அந்த மாதிரி காட்டுவாங்க. அடி தடி அந்த ரெண்டு ஊருக்கும் வந்து வெட்டு குத்து அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க. அமீரையும் ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி காட்டுவாங்க, லாலையும் ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. பட் வந்து த்ருவ் விக்ரம் ஒரு கபடி பிளேயராக வந்து எப்படி வர்றாரு போது, ஸ்கூல் பிடி வாதியார் வந்து அவரை வந்து ஒரு கபடி பிளேயராக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஊரில் வந்து நல்லா விளையாட வைக்கிறார். அப்போ அவர் கேமை பார்த்துட்டு லால் வந்து நான் ஒரு கிளப் டீம் வச்சுருக்கேன், கிளப் டீமில் சேர்ந்துக்கின்றாங்க. அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டு, அதுக்கு மேலே வந்து இந்தியா டீம் வரைக்கும் போகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பிரச்சனை, அந்த ஜாதி பிரச்சனை இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து அவர் எப்படி வந்து மேலே வராரு, எப்படி சாதிக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட வந்து கதை. இந்த படம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து தனுஷை வச்சு எடுத்திருப்பாரு. அதே மாதிரியும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். ஒரு கேஸ்ட்டு, இந்த ஊரில் வந்து கஷ்டப்படுறாங்க, அதிக்கிறாங்க மிதிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சிருப்பாரு. ஒரு ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபியும் கிடையாது. ஒரு அந்த பிளேயரு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடணும், கபடி விளையாடணும்னு ஆசை பண்ண போது அந்த ஊரில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அந்த ஊர்லேயே வந்து அவர் விளையாட விடாமல் பண்ணுவாங்க. அதுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். வெளியில் போய் விளையாட முடியாது. அது ஏன் அந்த தடைகள்லாம் தாண்டி நிறைய பிரச்சனைலாம் தாண்டி எப்படி வராருன்ற மாதிரி ஒரு மேக்கிங். அந்த மேக்கிங் வந்து நல்லா ஒரு ப்ராப்பராக ஒரு லைவ் லொக்கேஷனில் போயிட்டு, ஒரு கிராமத்தில் ரியல் லைவ் லொக்கேஷனில் போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணுறது, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து, டைலாக்ஸ்லேருந்து, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த ஊர் மக்கள்லேயே எல்லாருமே பிடிச்சி அவங்களுக்கெல்லாம் டைலாக் சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி அந்த ஒரிஜினல் ஒரு பயோகிராஃபி மாதிரி அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா டீட்டெயிலிங்காக நல்லா ஒரு மேக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு கபடி பிளேயர் ஒரு கிராமத்துலேருந்து எப்படி வரான்றது அந்த மேக்கிங் வந்து ஒரு நேச்சுரலாக லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருப்பார். ரொம்ப நேச்சுரலாக தத்ரூபமாக வந்து மேக் பண்ணியிருப்பார். அதுதான் வந்து படத்தில் வந்து பெரிய அட்வான்டேஜ். மாரி செல்வராஜுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். அவரோட அந்த மேக்கிங் சென்ஸ் வந்து நல்லா இருக்கு. கபடி விளையாடுறதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் இந்த கதையில கொண்டு வந்து ஜாதியை கொண்டு வந்து இது இருப்பாரு. இவர் அந்த ஜாதியை எல்லா படத்துலையும் சொல்ற மாதிரி இதுலயும் அந்த கேஸ்ட்டை பற்றி சொல்லியிருப்பாரு. சம்டைம்ஸ் பார்க்கும்போது இவர் செம்ம டேரக்டரா, மேக்கிங் வந்து ஆட்ஸ் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி படம் சூப்பராக மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபின்னா ஸ்போர்ட்ஸை பற்றி எதுக்கு தேவையில்லாத கேஸ்ட்டை ஜாதியை பற்றிலாம் எடுக்கிறீங்க, மூடிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல படமாகவே எடுத்து மூடிக்கிட்டு இருக்கலாமே நீங்கள் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொல்லலாம்னு தோணுது. பட் இப்படியும் தோணுது, அப்படியும் தோணுது. பட் ஆனால் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் போய் படம் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி படமாக எப்படி அந்த மட்டும் பாருங்கள். தேவையில்லாத ஒரு இந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் யாருமே வந்து போக வேணாம். இது வந்து அப்போ நடந்த கதை. அதை வந்து ஒரு புக்கில் வந்து பயோகிராஃபியாக வந்து நான் சொல்கிற வேண்டிய விஷயத்த படம் எடுக்க முடியலனாலும் நான் எழுத்து மூலியமாக சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் படமாக இதை வந்து திருப்பி அதை காமிச்சிட்டே இருக்காரு. பட் இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ்ட்டை இருக்க படத்தில் இன்வால்வ் பண்ணி காட்டணுமான்னு தேவையில்லாத ஒரு அவசியம் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் ஆனால் காட்டுறாரு. படம் ஒரு பெஸ்ட்டான ஒரு மேக்கிங்கும் வந்து கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு ஓகே, நல்ல ஒரு படைப்பு, நல்ல ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இந்த கேஸ்ட்டை சும்மா கொண்டு வந்து உள்ளே நுழைக்காம
ஒரு நல்ல படமாக கொடுத்தா பரவாயில்ல. பட் அவருக்கு அது மட்டும்தான் தெரியும்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய புக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணி அதையே தான் படமாக எடுத்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பயோகிராஃபி படமாக போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு ஃபீல் குட் மூவி, நல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு படம் பார்க்கணுன்னா நீங்கள் போய் இந்த படம் பார்க்கலாம். வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல வயலன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பட் ஒரு நல்ல ஒரு அந்த லைவ் ஒரு மேக்கிங் வந்து நல்ல ஒரு மேக்கிங் தான் சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது. அமீரோட ஆக்டிங் அதான் எல்லாமே வந்து சொல்கிறேன். அந்த மேக்கிங்க்கு வந்து எந்த குறைச்சுமே இல்லை. அவர் ஒரு நல்ல டேரக்டராக இந்த படத்தை வந்து நல்லா மேக் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேரக்டர் மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அது திரும்பி திரும்பி எல்லா படத்துலையும் காட்டுறது அது எந்த லெவலுக்கு மக்களை வந்து பாதிக்கும்னு தெரியல. பட் ஓகே, இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.